பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்கள் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷத்தை தெளிவா ஒரு 2 நாள் முழுக்கவுமே ஆராய்ந்து பார்க்கறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருந்தார். இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். பட் அதே போல இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்கவுமே நம்ம ஆராய்ந்து பார்த்தப்ப குறிப்பா அந்த 7 முத்திரைகள், 7 எக்காளங்கள், 7 கோபாக்கினின் கலசங்கள், இந்த 21 காரியத்திலையும் பார்த்தாக்க கடந்த 2000 ஆண்டுகள் இந்த 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டது எப்படி இருக்கிறது, இந்த 7 எக்காளங்கள் ஊதப்பட்டது எப்படி இருக்கிறது, இந்த கடைசியில் அந்த 7வது முத்திரையின் நம்ம இந்த 7வது கோபாக்கினின் கலசத்தின் காலகட்டத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் எது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல நிறையவே நிறைவேறி முடிந்து விட்டது. இன்னமும் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் கொஞ்சம் மாத்திரமே இருக்குது. அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை அது மிகவும் சமீபத்தில் இருக்கிறது. அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல கர்த்தருடைய வருகை இருக்குது அப்படின்னு சொன்னாக்க நாம எப்படி தயாராகிறது அப்படின்றதையும் நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வராருன்னாலும் நான் தகுதியா இருக்கிறேனா, என்னுடைய வீட்டார் எல்லோருமே தகுதியா இருக்கிறோமா? யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நாம் கர்த்தரை சேவித்து கொண்டு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு, முழு சிந்தையோடு இயேசு கிறிஸ்துவை நாம் அன்பு செய்கிறோமா, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இன்றைக்கான வசனங்களை கேட்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 5:8, Matthew 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். ஆமென். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மட்டுமே தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எழுதியிருக்கு. அப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள்லாம் பரிசுத்தம் உள்ளவர்கள், இவங்க மட்டும்தான் தேவனை தரிசிக்க முடியும். அப்படின்னா அப்ப எல்லாத்துக்கும் மேல முக்கியமானது இருதயம் தான் இல்லைங்களா? சோ நம்முடைய இருதயத்தில் எழும்புகிற சிந்தனைகள் எல்லாம் ஒரு சில நேரம் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண கூட முடியாது இல்லைங்களா? அந்த அளவுக்கு நல்ல சிந்தனையா இருந்தா ஷேர் பண்ணிடலாம். பட் நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்க நம்ம கர்த்தருக்குள்ளார வருவதற்கு முன்னாடி, அந்த ஆவி புதுப்பிக்கப்படுவதற்கு முன்னாடி, நம்முடைய இருதயம் புது இருதயமா மாறுவதற்கு முன்னாடி பார்த்தாக்க நம்முடைய இருதயத்துல இருக்கிற சிந்தனைகளை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண கூட முடியாது. ஏன்னா இங்கதான் பேட்டில் ஃபீல்டே இருக்குது. ஸோ இருதயத்தில் எழும்பும் சிந்தனைகளை நம்ம சீர்படுத்திட்டோம்னு சொன்னாக்க நம்முடைய அவயங்கள் எல்லாமே பரிசுத்தமா இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு என்று கர்த்தர் எழுதி இருக்கிறார். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம், Proverbs 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று கர்த்தர் எழுதியிருக்கிறார். அப்ப நம்ம காப்பாத்திக்க வேண்டியது எது? உன் வீட்டை பூட்டி வச்சுக்க, இல்ல உன்னோட பொருட்கள் எல்லாம் பத்திரமா பாத்துக்க, இதெல்லாம் கர்த்தர் சொல்லல. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்ப ஜீவ ஊற்று புறப்படுவது இருதயத்திலிருந்து தான். அது நல்ல இருதயமா இருந்தாக்க ஜீவ ஊற்று புறப்படும். அப்ப நம்ம காப்பாத்திக்க வேண்டியது இருதயத்தை தான். இப்ப எந்த அளவுக்கு நம்ம இருதயத்தை தவறான சிந்தனைகள்ல இருந்து பாதுகாப்பா வச்சிருக்கிறோம், நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா என்று இந்த வசனங்களை நாம் கவனமாக கேட்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 10 வரைக்கும் வாசிக்கலாம். ஜெரமியா 17:9-10. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். ஆமென். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கர்த்தர் தெளிவா சொல்லி இருக்கிறார். எல்லாத்த விட மோசமானது எது? ஒரு மனுஷனுடைய இருதயம்தான். இது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதனால கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் இருதயங்களை ஆராய்கிறவரா இருக்கிறாரு. அதனால கர்த்தருக்கு பயப்பட்டதா இருந்தா முதல்ல எங்க பயப்படணும்? இருதயத்துல கர்த்தரை பரிசுத்தம் பண்ண வேண்டும். இருதயத்தை கர்த்தர் மட்டுமே ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லுவார். உள்ளந்திரியங்களை
சோதித்து ஆராய்கிறவர் நான் தான் சொல்லி இயேசு கிறிஸ்து சபைகள்கிட்ட பேசும் பொழுது சொல்லுவார். அப்ப நம்ம ஏற்கனவே நீதிமொழிகள் 4:23 படிச்சோம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றார். எரேமியா 17:9 வந்துட்டு எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளது என்று எழுதியிருக்கிறது. ஆனா இந்த இருதயம் பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் நம்ம பாக்கியவான்களா இருக்க முடியும். அவர்கள் மட்டுமே தேவனை தரிசிப்பார்கள். அப்படின்னா வெளிப்புறமா வந்துட்டு பரிசுத்தத்தை காண்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கிறது. இன்னைக்கு வெளியில வந்துட்டு நம்ம பேசுறப்ப நம்ம ஈஸியா வந்துட்டு பேசிட முடியும். நம்மளை பார்க்கிறவர்கள் எல்லோருமே நம்மளை பரிசுத்தவான்கள் என்று நினைக்கும் வகையில வந்துட்டு ஈஸியாவே பேசிட முடியும். பட் நம்முடைய இருதயத்துக்கு நமக்கு தெரியும் நம்ம என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம். அந்த பரிசுத்தம் என்கிற ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல்ல வந்துட்டு அந்த தேவனுடைய வார்த்தை தான் அது அளவுகோல் என்பதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் டீச்சிங்ல பார்த்தோம். தேவாலயத்தை அளந்து பார், அதை தொழுது கொள்கிறவர்களை அளந்து பார் என்று ஆண்டவர் ஒரு அளவுகோலை கொடுக்கிறார். அந்த அளவுகோல் இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அப்ப நம்முடைய இருதயத்தையும் அளந்து பார்க்கும் அளவுகோல் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்கிறது. சோ தேவனுடைய வார்த்தையை வச்சு நம்முடைய இருதயம் அப்படிங்கிற அந்த இடத்த நம்ம அளந்து பார்த்தோம்னு சொன்னாக்க நம்ம என்ன லெவல்ல இருக்கிறோம், இந்த பரிசுத்தத்துல என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம். ஒரு 50% பரிசுத்தமா இருக்கிறோமா, இல்ல 90% பரிசுத்தமா இருக்கிறோமா, 95 99 அல்லது 100% பரிசுத்தமா இருக்கிறோமா? ஏன்னா கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் 100% பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சோ உங்களுக்கு சத்தியத்துல ஒரு பொய்யும் இருக்கக்கூடாது. நாமளும் அதை கடைபிடிக்கிறதுலயும் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம சத்தியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆதி ஆகமத்திலே கர்த்தர் நோவாவின் நாட்களிலே இந்த பூமியை அழித்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னாக்க இருதயத்தின் நினைவுகள் தான். நான் மீண்டும் சொல்றேன், ஆதி ஆகமத்துல நோவாவின் நாட்களிலே கர்த்தர் இந்த பூமியை அழித்ததற்கு ஒரு முக்கிய காரணமே மனிதர்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள் தான். ஆதி ஆகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். ஜெனசிஸ் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ஆமென். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், மனுஷனுடைய அக்கிரமம் பெருகினதுக்கு காரணம் என்னது? அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்தது இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய சிந்தனைகள் பொல்லாததா இருந்தனால அவனுடைய செய்கையும் பொல்லாததா இருந்துச்சு. சோ சிந்தனை முதல்ல பொல்லாததா மாறும் பொழுது செய்கை பொல்லாததா மாறி அதன் பிறகு இந்த பூமியிலே அக்கிரமம் பெருகியது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த அக்கிரமத்தின் மிகுதியினால கர்த்தர் இந்த ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து இந்த பூமியை நியாயம் தீர்த்தாருன்றதை பாக்குறோம். அப்ப முதல்ல காப்பாத்திக்க வேண்டியது நம்ம மத்தவங்களெல்லாம் விட்டுருவோம். சோ இந்த டீச்சிங் வந்துட்டு புறம்பே இருப்பவர்களுக்கு கிடையவே கிடையாது. இது சீஷர்களா இருக்கிற நமக்காக கர்த்தர் இந்த டீச்சிங்கை கொடுக்கிறார். அப்ப நாம வந்துட்டு நம்முடைய இருதயத்தை எந்த அளவுக்கு பரிசுத்தமா வந்துட்டு பாதுகாத்து வைத்திருக்கிறோம் அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாக இந்த வசனங்களை கேட்போம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். எக்லீசியாஸ்டிஸ் 9:3. எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது, சூரியனுக்கு கீழே நடக்கிறது எல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்திற்கு போகிறார்கள். ஆமென். மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாள் அளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்தது அப்படின்றத பாக்குறோம். இதனாலதான் கர்த்தர் ஆதி ஆகமத்துல மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்ததுனால கர்த்தர் இந்த பூமியை வந்துட்டு ஜலப்பிரளயத்தினால அவர் அந்த நாட்களிலே அவர் அழித்து போட்டார். சோ இங்க சாலமோனும் அதே தான் எழுதுறான், மனுபுத்திரரின் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணுன்றத நல்லாவே யோசிச்சுக்குங்க. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா சாத்தான் என்ன பண்ணுவான், கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை எப்பொழுது விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சோ அவன் யாரு மூலமாவது நம்மை சோதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நாம இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறதுனால சோ நம்மளை சாத்தா வந்து டச் பண்ண முடியாது. அவன் நம்மளை டச் பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான், மத்தவங்களை வச்சுதான் டச் பண்ண முடியும். நம்மளை சுற்றி இருப்பவர்களை பிசாசு பயன்படுத்தி அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு மாம்ச சிந்தையை வந்துட்டு தூண்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாம்ச சிந்தையை மட்டும் தூண்டி விட்டுட்டானாக்க அதன் மூலமா பாவம் நுழைவதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, மாம்ச சிந்தை மரணம். நான் பிசாசு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை டைரக்டா டச் பண்ண முடியாது. நீங்க ஏவாளை சோதித்த சோதனையும்
மனிதன் முதலாவது விழுந்து போன காரியத்தையும் நினைத்து பார்த்தீங்கன்னாக்க, அங்க ஏவாளையோ ஆதாமையோ வந்துட்டு சோதிக்கணும்னு சொன்னா வெளியில இருந்துதான் சோதிக்கணும். அவர்களுக்குள்ளார பிசாசு வர முடியாது. அவன் ஒரு பணிவிடை ஆவியா இருந்தாலும் பிசாசெல்லாம் ஆதாமுக்குள்ளார ஏவாளுக்குள்ளார வர முடியாது. ஸோ அதனால அவன் ஒரு மிருகத்தை பயன்படுத்தி பேசி பொய் சொல்லி வந்துட்டு ஏவாளோட மனசுல என்னத்தை தூண்டி விட்டான்? ஒரு சந்தேகத்தை தூண்டி விட்டு ஒரு மாம்ச சிந்தையை தூண்டி விட்டுட்டான். ஸோ பிசாசு அந்த பழத்தை பறிச்சு ஏவாளுக்கு ஊட்டி விடல இல்லைங்களா? ஏவாளாகத்தான் அந்த பழத்தை வந்துட்டு பறிச்சு சாப்பிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப ஏவாளுக்கு என்ன ட்ரிகர் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மாம்ச சிந்தை தான் ட்ரிகர் ஆச்சு. ஸோ பிசாசு வந்துட்டு நம்மள மாதிரி உண்மையான இயேசுவின் பிள்ளைகளை டைரக்டா டச் பண்ணவே முடியாது. ஆனா நமக்குள்ளார மாம்ச சிந்தைய தூண்டி விட முடியும். இந்த மாம்ச சிந்தை எப்படிலாம் ட்ரிகர் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூடியூப்ல ஏதாவது வீடியோ பாத்தீங்கன்னா இப்படி மாம்ச சிந்தை ட்ரிகர் ஆகலாம். அப்படி இல்லாட்டினாக்க நம்மளை சுத்தி உள்ள குடும்பத்தார் மூலமா, நம்மளுடைய குடும்பத்தார் யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட கோவப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க, व्यसனப்படுறாங்க, நம்மளை திட்டுறாங்க, பகைக்கிறாங்க, இல்ல நம்முடைய சொந்தக்காரங்க மூலமா வந்துட்டு நமக்கு சில பிரச்சனைகள் வருது. நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற உங்களுடைய கொலீக்ஸ் மூலமா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா மாம்ச சிந்தை இதன் மூலமா ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாம்ச சிந்தை கடைசி நாட்களில் எப்படி இருக்குமா? இது உலக கவலையாளர் இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஐஸ்வர்யத்தின் மயக்கமா இருக்கலாம், சிற்றின்பங்களா வந்துட்டு இருக்கலாம், பலவித இச்சைகளா வந்துட்டு இருக்கலாம். அப்படி இல்லாட்டினாக்க நம்ம பலவிதமான அந்நிய போதனைகளா கூட வந்துட்டு இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயத்துலதான் கடைசி நாட்களில் பிரச்சனை இருக்கும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். உலக கவலைகளும் அந்த முள்ளுள்ள இடங்களில் விழுந்து போன அந்த விதைகளை யோசிச்சு பாருங்க. உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பலவித சிற்றின்பங்களும் இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடும். அதுல ஒரு முக்கியமான விஷயம், நம்மள மாதிரி பிள்ளைகளுக்கு அந்நிய போதனைகள் எதுவும் நமக்குள்ளார வந்துடாம நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும். பலவித அந்நிய போதனைகளில அலைப்புண்டு திரியாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த அந்நிய போதனை இன்னைக்கு அதிகமா வரதே இந்த யூடியூப் மூலமா தான் வரும். சோ எதுவா இருந்தாலும் நாம வேதத்தை எடுத்து ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதனாலதான் இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளது என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இந்த இருதயத்தை பத்தி நேரடியாவே நிறைய வசனங்கள் பேசியிருக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 15:19, Matthew 15:19. எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். ஆமென். இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். பட் இந்த கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள், இந்த 6 விஷயத்துக்கு முன்னாடி ஒன்று இருக்குது. அது என்னது? பொல்லாத சிந்தனைகள். சோ இருதயத்துல நம்பர் 1 பிரச்சனையே பொல்லாத சிந்தனைகள் தான். இந்த பொல்லாத சிந்தனைகள் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மற்ற பாவங்கள் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகும். இந்த பொல்லாத சிந்தனையை தான் ஆண்டவர் வந்துட்டு மாம்ச சிந்தை என்று அவர் பேசி இருக்கிறார். அப்ப இந்த மாம்ச சிந்தை மட்டும் நமக்கு ட்ரிகர் ஆகாம இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். சோ அதனாலதான் உங்களுடைய கர்த்தரை இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இருதயத்துல கர்த்தரை பரிசுத்தம் பண்ணும் பொழுது மாம்ச சிந்தை இல்லாம பாத்துக்க முடியும். இல்ல அப்படியே ஏதாவது 1-2 மாம்ச சிந்தை வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியில போன்னு சொல்லி விரட்டி விட்டுறணும். அப்ப நமக்கு பிரச்சனை வந்துட்டு பிசாசு கிடையாதுங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளா இருக்கிறோம். தேவன் ஒருவர்னு விசுவாசிக்கிறோம். பிதா குமாரன் ஒருவர் என்கிற தீர்க்கமான விசுவாசத்துல இருக்கிறோம். ஆவியின் கனியில வளர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு பிரச்சனை பிசாசெல்லாம் கிடையாது. நமக்கு பிரச்சனை வந்துட்டு மாம்ச சிந்தனை நம்முடைய இருதயத்துல வந்துடாம நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதா நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். வாசிக்கலாம். லூக்கா 6:45, Luke 6:45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஆமென். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். இங்க நல்ல மனுஷன் யார சொல்றாரு? இருதயம் நல்ல பொக்கிஷமா இருந்தா அவனை பார்த்து நல்ல மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு. சோ வெளியில மனுஷன் இருக்கிறான், வெளிப்புறமா நமக்கு தெரிகிறது மனுஷன் தான். அந்த மனுஷனையே நல்ல மனுஷன் டிஃபைன் பண்றது எதுங்க? அவனுடைய இருதயம் தான். அந்த இருதயம் வந்துட்டு நல்ல பொக்கிஷமா இருந்து கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பப்பட்டு இருக்குதுன்னு சொன்னாக்க, இருதயம் நல்லதா இருந்தா மனுஷனும் நல்லவனா இருப்பான். வெளியில வரதும் நல்லதா தான் இருக்கும். அதனாலதான் இங்க 3 விதமான நல்லத: நல்ல மனுஷன், நல்ல இருதயம், நல்ல பொக்கிஷம், அதே போல நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் யாரா டிஃபைன் பண்றாரு?
தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து. ஸோ இருதயத்தை எப்பொழுதுமே பொக்கிஷம்னு தான் சொல்றார். அது நல்ல பொக்கிஷமாவும் இருக்கலாம், பொல்லாத பொக்கிஷமாவும் இருக்கலாம். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, ஈஸியா ஒரு சகோதரன் சகோதரியினுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் பிறக்கிறது, இதை வச்சு ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா இருதயம் நல்ல பொக்கிஷமா பாதுகாத்து கொள்ள வேண்டியது அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் நமக்கு அற்புதமான டீச்சிங்ஸை கொடுத்து வழி நடத்திட்டு இருக்கிறார் இல்லைங்களா? அற்புதமா வெளியில வந்துட்டு யாருக்குமே கிடைக்காத ரகசியங்களை கர்த்தர் நம்மளை மட்டும் ஒரு சிறு கூட்டமாக தெரிந்தெடுத்து அவர் நமக்காக தன்னுடைய சபையின் மேல் பிரியமா இருக்கிறதுனால அவர் அற்புதமா நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறார். அப்படின்னா யாருடைய இருதயத்திலையும் எந்த ஒரு மாம்ச சிந்தனை எழும்பாதபடிக்கு ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சபை என்பது கர்த்தருடைய சரீரமா இருக்கிறது இல்லைங்களா? சபை கர்த்தருடைய சரீரமா இருக்கிறதுனால அந்த சரீரத்துல ஒரு அவயம் கூட கெட்டு போயிடக்கூடாது. என்ன ரீசனா இருந்தாலும் சரி, இட் டசன்ட் மேட்டர். பர்சனலா பெரிய போராட்டமா இருக்கலாம், பட் சபை என்று வரும் பொழுது பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு அவயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு அவயத்துக்கு பிரச்சனைனாலும் இன்னொரு அவயத்துக்கும் பிரச்சனை தான். அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா நம்முடைய இருதயத்தை வந்துட்டு எல்லா காவலோடும் காத்து கொள்ள வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்குது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். Matthew 12:34. மிதியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆமென். விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு யார சொல்றாரு? நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இந்த ரெண்டு வசனத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா லூக்கா 6:45 மத்தேயு 12:34 அங்க பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இங்க இயேசு கிறிஸ்து டைரக்டாவே ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க. பொல்லாதவர்கள் என்று சொல்றாரு, ஏன்னா அவங்களுடைய இருதயம்லாம் பொல்லாத பொக்கிஷமா இருக்குது. அதனாலதான் நலமானதை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார். அப்ப இருதயம் என்ன சிந்திக்குதோ அது ஆட்டோமேட்டிக்கா வாய் பேசும். சோ இருதயத்துல வந்துட்டு உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் சிற்றின்பங்களும் பலவித இச்சைகளும் இருந்துச்சுன்னா இருதயம் அதை தான் பேசும். ஸோ இருதயத்துல வந்துட்டு ஏதாவது வந்துட்டு தவறான வந்துட்டு எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா பேசும். நல்ல இருதயமா இருந்தா நல்லதை பேசும். இல்ல நம்ம ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு இருந்தா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படும். சோ இதனாலதான் கர்த்தர் வந்துட்டு அந்த வார்த்தைகள் மூலமா ஆவிகளை பகுத்தறிய முடியும்னு சொல்லியிருக்கிறார். ஒருத்தர் பேசுற வார்த்தைகளின் மூலமாவே அது எப்படிப்பட்ட ஆவி, இது தேவனால் பிறந்திருக்கிற ஆவியா இல்ல இது வேற ஒரு ஆவியா அப்படின்றத நம்மளால பகுத்து ஆராய்ந்து அறிய முடியும். வாசிக்கலாம் 1 சாமுவேல் 16:7. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி பார்த்தது அவன் ஹைட்டா இருக்கிறான், ஆள் வாட்ட சட்டமா இருக்கிறான், இவன் ராஜாவா இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்லாம் தாவீதோட அண்ணனை வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்படின்னா யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நானா ஏதாவது வந்துட்டு கர்த்தருக்கு பிடிக்காத வந்துட்டு சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதுவும் கர்த்தருக்கு தெரியும். யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நானா ஏதாவது யூடியூப்ல போய் பார்த்தாலும் அதுவும் கர்த்தருக்கு வந்துட்டு தெரியும். அதனாலதான் வந்துட்டு யோசேப்பு சொல்றான், கர்த்தர் என்ன பாக்குறப்ப நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? என்னால பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை கலற்றி போட்டு விட்டு ஓடி போனான். அப்ப அப்படி இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஒரு பாவம்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது நம்ம எல்லோருமே யோசேப்பை போல இருக்க வேண்டிய பிள்ளைகளா இருக்கணும். இல்ல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்களுக்கு ஒரு பெரிய டெஸ்ட் வந்துட்டு கர்த்தர் வச்சார். ஸோ ராஜா சொல்றான், சிலை வழிபாடு பண்ணலன்னா உங்களெல்லாம் அக்கினி சூளையிலே போட்டு விடுவேன்னு சொல்லி ராஜா சொல்லும் பொழுது, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் இந்த காரியத்தில் உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு ராஜாவே அசட்டையா தான் பேசுறாங்க. சொல்லிட்டு இந்த அக்கினி சூளையிலிருந்து கர்த்தர் எங்களை விடுவிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார், விடுவியாமற் போனாலும் அவர் தான் எங்களுடைய கர்த்தர், நீர் வைத்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. அப்ப பாவம்ன்ற சிச்சுவேஷன் வரும் பொழுது நம்ம தானியேலை போல இருக்கணும், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல இருக்கணும், அதே போல யோசேப்பை போல இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம கத்துக்கணும். அப்ப கர்த்தர் இருதயத்தை தான் பாக்குறார் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்க எதுக்கு கொடுக்கணும்? நம்ம இருதயத்துக்கு தான் கொடுக்கணும். அநேகர் சொல்ல போனா நம்ம பழைய வாழ்க்கையில எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்போம்? புறம்பே இருக்கிற காரியங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்போம்.
ஸோ நம்ம என்ன விதத்துல வந்துட்டு ட்ரெஸ் பண்றோம், என்ன விதத்துல நம்ம மேக்கப் பண்றோம், நம்முடைய வீடு எப்படி இருக்குது, நம்ம வீடு வந்துட்டு அலங்காரமா நீட்டா வந்துட்டு இருக்குதா, ஐயோ யாராவது வந்து பார்த்தா என்ன நினைச்சுக்குவாங்க, இல்ல நான் இப்படி வந்துட்டு தலை சீவாம இருக்கிறத யாராவது பார்த்தா என்ன நினைச்சுக்குவாங்க, புறம்பே இருக்கிற காரியங்களுக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம் இல்லைங்களா. பட் கர்த்தர் வந்துட்டு முதல்ல பாக்குறது இருதயத்தை தான் பாக்குறாரு. ஸோ புறம்பே இருக்கிற விஷயங்களுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த நாட்கள்ல நம்ம இருதயத்தை பத்தி கவலைப்படாமலே இருந்திருந்திருப்போம். ஆனா கர்த்தர் இருதயத்தை தான் முதல்ல பாக்குறாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய அந்த ஜாக்கிரதையான காரியங்கள்லாம் மாறி இருந்திருக்கும். இருதயத்துக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு புறம்பே இருக்கிறவைகளுக்கு செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கலாம். இது செகண்டரி, இதை எப்ப வேணா பாத்துக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் என்னுடைய இருதயத்தை நான் காப்பாத்திக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கொண்டு வந்திருப்பாரு இல்லைங்களா. அதனாலதான் எல்லா காவலோடும், நீதிமொழிகள் 4:23, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாசிக்கலாம் சங்கீதம் 19:14, Psalm 19:14. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. இப்ப நம்முடைய வாயின் வார்த்தை இயேசு கிறிஸ்து முன்னாடி அவருக்கு பிரியமா இருக்குதா? நான் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னதை வந்துட்டு நம்ம கேட்டோம். மத்தேயு 12:34, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்து பேசுறதுக்கு முன்னாடியே தாவீது வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெளிவா சொல்லியிருக்கிறான், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஸோ நம்முடைய வாயின் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்குதா? உங்களை நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. உங்களுடைய கணவர்கிட்ட நீங்க பேசுற வார்த்தைகள், மனைவி கிட்ட பேசுற வார்த்தைகள், பிள்ளைகள்கிட்ட பேசுறது, பெற்றோர்கிட்ட பேசுறது, நம்முடைய சொந்தக்காரங்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கறவங்கள்ட்ட, இல்ல சபையில இருக்கிற சகோதர சகோதரிகள்கிட்ட நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளும் அது இயேசுவுக்கு பிடித்த மாதிரி இருக்குதா அப்படின்னு நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப எப்படி என்னுடைய இருதயத்தை காப்பாத்திக்கிறது? ஏன்னா வாயின் வார்த்தைகளை எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது? இருதயத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. என்னோட இருதயத்தை நான் எப்படி காப்பாத்திக்க முடியும்? அதுக்கு ஒரு சில வழிகள் இருக்கு. இப்ப சொல்யூஷன் பார்ட்டுக்கு வருவோம். இவ்வளவு நேரம் பிரச்சனைகளை பார்த்தோம். இப்ப சொல்யூஷன், இருதயத்தை காப்பாத்திக்கிறது எப்படி? இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டா நித்திய ஜீவனுக்கு ஈஸியா போயிடலாம். இப்ப பார்க்க போற ஒரு சில வசனங்களை மட்டும் கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருதயத்தின் சிந்தனைகளை நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவு ராஜ்யத்துக்குள்ளார போறது ரொம்ப ஒரு சுலபமான காரியமா இருக்கும். வாசிக்கலாம் சங்கீதம் 119:11, Psalm 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆமென். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. அப்ப நீங்க இயேசுவுக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்ப இயேசுவின் வசனங்கள் நம்ம இருதயத்துல இருக்கணும். பழைய வாழ்க்கையிலலாம் நம்ம பாவம் செஞ்சது நமக்கு ஏன் உறுத்தலைன்னு சொன்னாக்க, நம்முடைய இருதயத்துல அந்த அளவுக்கு வசனங்கள் கிடையாது இல்லைங்களா. அந்த அளவுக்கு அதிகமான வசனங்கள் நம்முடைய இருதயத்துல இல்லாததுனால நம்ம பொய் சொல்லி இருந்திருப்போம், இல்ல கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம், பொருள் ஆசையோடு இருந்திருப்போம், பலவித இச்சைகள்ல இருந்திருப்போம், பலவித சிற்றின்பங்கள்ல இருந்திருப்போம், அந்நிய போதனைகள்ல கூட இருந்திருந்திருப்போம். காரணம் என்னன்னாக்க நம்மளுடைய இருதயத்துல அதிகமான வசனங்கள் கிடையாது. அப்ப அதிகமான வசனங்களை கொண்டு, சரியான உபதேசங்களை கொண்டு நம்முடைய இருதயத்தை நம்ம நிரப்பும் பொழுது கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கும். அப்ப அந்த வசனங்கள் வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு தான் பாவங்களை செய்ய முடியும். சோ ஒண்ணு வசனங்களை வச்சிருந்தோம்னா பாவம் உங்களை நெருங்காது, இல்ல பாவத்துக்கு அதிகமா இடம் கொடுத்துட்டோம்னா அது வசனத்தை நெருக்கி போட்டு வசனமே வெளியில போயிடும். அப்ப இருதயத்தை முழுக்க கர்த்தருடைய வசனங்களை கொண்டு, சரியான உபதேசங்களை கொண்டு நம்ம இருதயத்தை ஸ்டோர் பண்ணிட்டோம், சீல் பண்ணிட்டோம்னு சொன்னாக்க இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா பாவம் செய்ய முடியாது. பாவமே நீங்க செய்யலைன்னு சொன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? பரிசுத்தவான்களாய் இருப்பீர்கள். அப்ப பரிசுத்தவான்களாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய 2ஆம் வருகையின் போது சுலபமா இயேசு கிறிஸ்துவோடு நாம் சென்று சேர்வது அது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸா இருக்கும். வாசிக்கலாம் சங்கீதம் 37:31, Psalm 37:31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆமென். அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியமும் பிசகாம இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் உங்களோட இருதயத்துல இருக்குதா? அட்லீஸ்ட் ஹோல் பைபிளா நம்மளால மனப்பாடம்லாம் வந்துட்டு பண்ண முடியாது இல்லைங்களா. மனப்பாடம் பண்ணு இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை, உணர்ந்து கொண்டு தான் சொல்லியிருக்கிறார்.
மனப்பாடம் பண்ற எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வசனத்தை கீழ்ப்படியாமலே மரித்தவர்களும் இருக்கிறாங்க. அநேகர் மனப்பாடம் பண்ணி பைபிள் எனக்கு 100 சாப்டர் தெரியும், 200 சாப்டர் மனப்பாடமா தெரியும், இப்படிலாம் அநேகர் மனப்பாடம் பண்ணிலாம் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. மனப்பாடம் பண்ணி எல்லாம் வந்துட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. ஆனா உணர்ந்து கீழ்ப்படிய முடியும். நீங்க உணர்ந்துகிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா. இதுதான் வந்துட்டு பிசிக்கலா மனப்பாடம் பண்றவங்களுக்கும் உணர்ந்துக்கிறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசமே இதுதான். எவ்வளவோ சபைகள்ல வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. வசனத்தை மனப்பாடம் பண்ணி எல்லாம் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியெல்லாம் முடியாது. வசனத்தை உணர்ந்துகிட்டீங்கன்னா இப்படி மனப்பாடம் ஆச்சுன்னா நல்லது. கர்த்தர் நம்முடைய வசனங்களை இருதயத்தில் எழுதுறது எப்படி? நீங்க உணர்ந்துக்கிறது மூலமா அது இருதயத்துல எழுதப்படும். அந்த உள்ளுக்குள்ளார இருக்க கண்டென்ட்டும் எழுதப்படும், அந்த நம்பரும் எழுதப்படும். எந்த புஸ்தகம், எந்த அதிகாரம், எந்த வசனம், இதையும் கர்த்தர் உங்களுடைய இருதயத்துல எழுதி வைப்பாரு. எப்ப நான் கண்டென்ட்டை உணர்ந்துகிட்டீங்கன்னா, அந்த வசனத்தை உணர்ந்துகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காலப்போக்குல இது எந்த புஸ்தகம், எந்த சாப்டர், எந்த நம்பர், இந்த வசனத்துடைய நம்பர் அது முழுக்க கர்த்தர் எழுதி வச்சிருவார். ஆனா பிசிக்கலா மனப்பாடம் பண்ணணும்னு ட்ரை பண்ணணும்னு சொன்னாக்க கீழ்ப்படுகிறது நம்ம புரியாமலே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த சின்ன பிள்ளைங்க வந்துட்டு பாடத்தை மனப்பாடம் பண்ற மாதிரி புரியாமலே மனப்பாடம் பண்ணுவோம். சோ வசனத்தை மனப்பாடம் பண்றது கர்த்தர் வந்துட்டு விரும்பல. ஆனா உணர்ந்துக்கணும். உணர்ந்துகிட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய இருதயத்துல நம்முடைய பிரமாணங்களை எழுதி வைக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு ஜெயம் வேணும் அப்படின்னா அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று எப்பொழுது இந்த வாக்கியம் நமக்கு நிறைவேறும்? அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. இப்ப வேத வாக்கியங்கள் இருதயத்துல இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் ஃபெயிலியர் இல்லாம உங்களுக்கு நடக்கும். அதனாலதான் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இந்த 2 சங்கீத வசனங்களையும் நல்லா படிச்சுக்கணும். சங்கீதம் 119 வசனம் 11, சங்கீதம் 37 வசனம் 31. இது 2ஐயும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க பாவம் இல்லாத வாழ்க்கைய வாழ முடியும். மாம்ச சிந்தை எங்கிட்டாவது தோன்றினாலும் அதை இயேசுவின் நாமத்தினால வெளியில போன்னு சொல்லி விரட்டிடலாம். இத கர்த்தரே நேரடியாவே யோசுவா கிட்ட பேசி இருக்கிறாரு. வாசிக்கலாம். யோசுவா 1:8. ஜோஷுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமென். ஆமென். இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுதுதான் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த வாய்க்க பண்ணுவாய்ன்ற வார்த்தைய நீங்க கிங் ஜேம்ஸ் பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ன்னு சொல்லி இருக்கும். சக்சஸ்ன்ற வார்த்தை அதிகமா பைபிள்ல வந்துட்டு கிடையாது. ஆனா இந்த வசனத்துல சக்சஸ்ன்ற வார்த்தை வந்துட்டு இருக்குது. வாய்க்க பண்றதுனாக்க நம்ம செய்யற காரியம் வந்துட்டு எப்பொழுது வாய்க்கும்? சோ ஆண்டவருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை வந்துட்டு நம்ம இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். சோ கர்த்தருக்கு முன்பாக நம்ம வந்துட்டு நம்முடைய வழிகள் வந்துட்டு வாய்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க அவருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இதைத்தான் நம்ம சங்கீதம் 1 வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை நம்ம வாசிக்கிறோம். சோ அதனாலதான் தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும். அது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 4:12. Hebrews 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தையானது எப்படி இருக்கிறது? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. சோ இருதயத்தின் நினைவுகளையும் நம்முடைய யோசனைகள் இது மாம்சத்தின்படி இருக்கா, ஆவியின்படி இருக்குதா, இவை எல்லாவற்றையும் வகையறுக்கிறது எது? தேவனுடைய வார்த்தை வகையறுத்துருங்க. அதனாலதான் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளார இருந்துச்சுன்னு சொன்னா எது இயேசுவுக்கு பிடிச்ச சிந்தனை, எது இயேசுவுக்கு பிடிக்காத சிந்தனை, இதை கண்டுபிடிச்சிட்டு இயேசுவுக்கு பிடிக்காத மாம்ச சிந்தனைகளை விரட்டி விட்டுற வேண்டியதான். சோ நாமளுமே பழைய வாழ்க்கையில வந்துட்டு மேபி இயேசுவுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியாமலே தேவையில்லாத எவ்வளவு சிந்தனைகள் காரியத்துல ஈடுபட்டு இருப்போம். சோ ஒன்ஸ் நம்ம வசனங்கள் படிக்க 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 ஆண்டவருக்கு பிடிச்சது எது, ஆண்டவருக்கு பிடிக்காத எது, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்ச பிறகு தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம தூக்கி போட்டுறோம். தூக்கி போட்டோம்னு சொன்னாக்க அப்பதான் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களா வாழ முடியும். சோ 1 தேவனுடைய வார்த்தை. நீங்க இருதயத்தை பரிசுத்தமா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்பர் 1
நமக்கு தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்குள்ளார இருக்கணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான காரியம் வந்துட்டு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் மத்தேயு 26:41. Matthew 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப சோதனை வந்துட்டு வரும், சோதனையில ஃபெயில் ஆயிட்டாக்கா அதுக்கு பேர் தான் பாவம்னு வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா. சோதனையில ஜெயிச்சிட்டோம்னா அதுல பிரச்சனை இல்லை, சோதனையில தோத்துட்டோம்னா அதற்கு பேர் பாவம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஒண்ணு, தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல இருக்கும் பொழுது எது கர்த்தருக்கு பிடிக்கும் எது கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு சொல்லி வகையறுக்க முடியும். நம்மளால வகையறுத்து கர்த்தருக்கு பிடிக்காத தூக்கி போட முடியும். ரெண்டாவது உங்களுக்கு முக்கியமானது வந்துட்டு இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் கரெக்டா இருக்கணும். மாம்ச சிந்தை எழும்பக்கூடாது, இல்ல அது வந்தாலுமே அதை விரட்டி விடணும்னு சொன்னாக்க ரெண்டாவது ஜெபம். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் பேசுகிறார். அப்ப ஆவி உற்சாகமா தான் இருக்கணும், ஜெபிக்கணும் தான் நினைக்கும், ஆனா மாம்சம் பலவீனமா தான் இருக்கும். உடம்பு டயர்டா இருக்கும், இல்ல இது வெயில் காலமா இருக்கு, இல்லை இன்னைக்கு கஷ்டப்பட்டு நான் வேலை பார்த்திருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையே ஒரே போராட்டமா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் ஜெபிக்கலன்னா கர்த்தர் நல்லவர், அவர் கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஜெபத்தை தள்ளி போடுற பிள்ளைகளா நீங்க ஒரு நாள் தள்ளி போடுவீங்க, 2 நாள் தள்ளி போடுவீங்க. காலப்போக்கில் பார்த்தா நீங்க ஜெபம் பண்ணி 1 மாசம் இருந்திருக்கும், இல்ல 1 வாரம் இருந்திருக்கும், 1 மாசம் இருக்கும், 3 மாசம் இருந்திருக்கும். ஸோ இதுல காலப்போக்கில் ஒரு சிலர்கிட்ட என்ன நடக்குதுன்னா வீட்டுல பைபிள் படிக்கிறத நிப்பாட்டிடுவாங்க, ஜெபிக்கிறத நிப்பாட்டிடுவாங்க. இது எப்படி தெரியும்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கேதரிங் வரதை நிப்பாட்டிடுவாங்க. கூடுகைக்கு அப்பக்கப்ப வந்துகிட்டு இருந்தவங்க டக்குன்னு கேதரிங்கை நிப்பாட்டுவாங்க. கேதரிங்கை நிப்பாட்டினா என்ன அர்த்தம்னு சொன்னா வீட்டுல அவங்க பைபிள் படிக்கல, வீட்டுல வந்துட்டு அவங்க ஜெபம் பண்றது இல்லை அப்படின்றது ஈஸியாவே கர்த்தர் காமிச்சு கொடுத்துருவார். அப்ப நம்ம முதல் காரியமா நம்முடைய இருதயத்தை வந்துட்டு காப்பாத்திக்கணும். சோ இருதயத்தை வந்துட்டு வசனங்களை கொண்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது வந்துட்டு இருதயத்தை பாதுகாக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நாம் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். வாசிக்கலாம் லூக்கா 22:46. லூக் 22:46. நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ஆமென். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கெத்சமனி தோட்டத்துல சீஷர்களை பார்த்து நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றார். தூங்குற பள்ளி நல்லா தூங்குறவங்கள போய் எழுந்திரி ஜெபிக்கலாம்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? வீட்டுல எல்லாம் வந்துட்டு நம்ம சொன்னோம்னு சொன்னாக்க, ஏப்பா நான் தூங்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியல, அப்புறமேட்டு ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனா கர்த்தர் நல்லா தூங்குறவங்களை எழுப்பி விட்டு சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றார். மத்தேயுல வந்துட்டு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதி இருக்கிறது. நமக்கு லூக்காவில் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ரைஸ் அப் அண்ட் ப்ரே. ஸோ நாம நடுவில் சில நேரம் தூங்கிட்டு இருக்கிறப்ப கர்த்தரை எழுப்பி விடுவார். நீங்க தூங்க போன பிறகு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு, 2 மணி நேரம் கழிச்சு, 3 மணி நேரம், 4 மணி நேரம் கழிச்சு திடீர்னு நைட்டு 2 மணிக்கு முழிப்பு வரும், இல்ல 3 மணிக்கு முழிப்பு வரும். ஸோ கர்த்தர் தான் என்னை எழுப்பி விடுறாரு, நான் இந்த நேரத்துல ஜெபிக்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை முறை நம்ம யோசிச்சிருக்கிறோம். நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். நீங்க தூங்கின பிறகு ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் கழிச்சு கர்த்தர் சில நேரம் எழுப்பி விடுவார். அது எதுக்காகனா ஜெபிக்கிறதுக்காக தான் கர்த்தர் எழுப்பி விடுவார். நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிருப்போம், நம்முடைய கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு திரும்பவும் படுத்து தூங்கியிருப்போம் இல்லைங்களா. பட் உங்களுக்கு நடுவுல முழிப்பு வருதுன்னா கர்த்தர் உங்களை ஜெபிக்கிறதுக்காக எழுப்பி விடுறாருன்னு அர்த்தம். ஏன்னா அவர் சீஷர்கள் இப்படிதான் எழுப்பி விட்டார். தூங்கிட்டு இருந்தப்ப நடுவுல எழுப்பி விட்டு நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோ அவங்க அந்த நேரத்துல ஜெபிக்காதனால இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போயிட்டாங்க. அப்ப நாமளுமே வந்துட்டு ஜெபிக்காம இருந்தோம்னா இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடுகிறவர்களாக தான் இருப்போம். ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அவங்க இயேசு கிறிஸ்துவை அவங்க கைது பண்ணப்ப அப்போஸ்தலர்கள்லாம் ஓடினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்துட்டு அவங்க ஆண்டவர் சொன்னப்ப ஜெபிக்காம வந்துட்டு விட்டுட்டாங்க. அப்ப 2 விஷயம். ஒண்ணு, இருதயத்தை வந்துட்டு எல்லா காவலோடும் காத்துக்கொள்வது. ஒண்ணு, தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவருடைய பரிசுத்தமான உபதேசங்களை கொண்டு நம்முடைய இருதயத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். 2வது, நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும், எழுந்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். இது 2 கரெக்டா இருந்துச்சுன்னா சரியான சிந்தனைகள் வரும். அப்ப சிந்தனைகளை சீர்தூக்கி பார்க்கணும். என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் கர்த்தருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதா? கர்த்தர் சொல்லாரு ஒழுங்கானதை மட்டும் சிந்தி, ஒழுங்கில்லாத சிந்திக்காதேன்றார். சில நேரம் ஒழுங்கில்லாத சிந்தனையும் எழும்பும். வந்துச்சுனாக்கா வசனம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். இருதயத்துல வசனம் இருக்கு இல்லையா, இது இயேசுவுக்கு பிடிக்காத சிந்தனை, இதை விரட்டி விடு. ஒரு கோபம் வரலாம், ஒரு எரிச்சல் வரலாம், ஒரு தேவையில்லாத வார்த்தை வந்துட்டு நமக்குள்ளார வந்துட்டு வரலாம். இல்ல ஆண்டவருக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயமா கிரியையா இருந்தாலும் அது நம்முடைய அவயங்கள் மூலமா இருக்கிற கிரியா இருக்கலாம், ஒரு பார்வையா கூட இருக்கலாம்,
ஒரு பெருமையான பார்வையா வந்துட்டு இருக்கலாம், இல்ல பொருளாசைக்குரிய ஒரு பேச்சா வந்துட்டு இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இது ஒழுங்கான சிந்தனை இல்லைன்னா விரட்டி விட்டுறணும். அப்ப எதெல்லாம் ஒழுங்கான சிந்தனை அப்படின்ற அந்த லிஸ்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 வரை வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verses 6 to 8. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எவைகளை சிந்தித்துக் கொண்டு இருக்கணும்? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மையான காரியங்களை சிந்தின்றார். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமானதா இருந்தா சிந்திச்சுக்கோ, ஒழுக்கம் இல்லாதனா தூக்கி போட்டுருங்கிறார். நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள்னா தேவ நீதி, இங்க சுயநீதி கிடையாது, உலகத்துக்குரிய நீதி கிடையாது. நீதி உள்ளவைகளா இருந்தா சிந்தி, தேவனுடைய நீதிக்கு அப்பாற்பட்டதா இருந்தா தூக்கி போட்டுருங்கிறார். கற்புள்ளவைகளா இருந்தா சிந்தி, கற்பை கெடுக்கிற மாதிரி இருந்தா சிந்திக்காதுன்னு சொல்லி சொல்றார். அன்புள்ளவைகளா இருந்தா சிந்திக்கலாம், அன்புக்கு விரோதமான இருந்தா சிந்திக்க கூடாது. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள். அப்ப எது மாம்ச சிந்தை, எது தேவனுக்குரிய ஆவியின் சிந்தை, இதை கர்த்தர் வேறு பிரிச்சு நமக்கு காமிக்கிறார் இல்லைங்களா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதுக்கும் நீ கவலைப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப ஆண்டவருக்கு நீங்க தெரியப்படுத்திட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சோதனையே வந்தாலும், ஆண்டவரே இந்த சோதனையில நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு இது எப்படி வெளியில வருதுன்னு தெரியலன்னு சொல்லி வசனங்களை தியானிச்சு பார்த்துட்டு ஜெபத்துல தேவன்ட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். மேபி இப்ப கூட நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல இருக்கலாம். மேபி பிசிக்கலி இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலி இருக்கலாம், உங்களுடைய வேலை சம்பந்தமா ஏதாவது ஒரு விதத்துல ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நாம செய்ய வேண்டியது என்ன பண்ணணுமா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் இயேசுவுக்கு தெரியப்படுத்திருங்க. தெரியப்படுத்திட்டீங்கன்னா அப்ப என்ன நடக்கும்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப சிந்திக்க வேண்டியது நல்ல காரியங்களை மட்டும் சிந்திங்க. அந்த லிஸ்டையும் ஆண்டவர் வந்துட்டு இங்க பிலிப்பியர் 4:8 கொடுத்துட்டார். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ், இவைகளை மட்டும் சிந்தி, தேவையில்லாததை சிந்திக்காதுன்ட்டார். அப்ப முதல் பிரச்சனையே மனுஷனுக்கு வந்துட்டு தேவையில்லாத காரியங்களை சிந்திக்கிறது. இப்ப எது தேவை, எது தேவையில்லாத சிந்தனை எப்படி தெரியும்? வசனம் தெரிஞ்சாதான் தெரியும். ஸோ அதனாலதான் நம்பர் 1 வந்துட்டு வசனத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து வசனத்தை இருதயத்தில் எழுதி கொண்ட பிள்ளைகளா, அதை உணர்ந்த பிள்ளைகளா இருக்கணும். அப்படி இருந்தா இது வகையறுத்து காமிச்சிரும், எது ரைட்டு எது தப்புன்னு சொல்லி. உங்களுக்கு எது தப்புன்னு தெரியுதோ, தெரிஞ்ச பிறகும் நீங்க சோதனையில மாட்டிக்கிட்டீங்கன்னா ஜெபிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஸோ ஜெபிச்சாக்க அதுல இருந்து ஜெயிக்க முடியும். ஸோ நம்ம ஒண்ணு வந்துட்டு தேவனுடைய வார்த்தை ஆராய்கிற பிள்ளைகளா இருந்து அந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு இருதயத்தை நிரப்புற பிள்ளைகளா இருக்கணும். 2வது விஷயம் வந்துட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். இது ரெண்டும் கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னாக்க இந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆண்டு கொள்ளும். நீங்க பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருக்க முடியும். சங்கீதம் 51:10 வாசிக்கலாம். Psalm 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்ப சுத்த இருதயம் இல்லாட்டி கூட சுத்த இருதயத்தை நம்ம கேட்கலாங்க. நான் தாவீதுனுடைய இருதயம் வந்துட்டு கொஞ்ச நாள் தெருக்குள்ளதா கேடுள்ளதா மாறிடுச்சு. பத்சபாலோட வந்துட்டு விபச்சாரம் செய்த பொழுது, அவன் உரியாவை வந்துட்டு கொலை செய்த பொழுது, பத்சபாலோட விபச்சாரம் செய்த பொழுது அந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா அவனுடைய இருதயம் வந்துட்டு கேடுள்ளதா திருக்குள்ளதா மாறிடுச்சு. தீர்க்கதரிசி மூலமா கண்டிக்கப்பட்ட பிறகு தாவீது கேட்கறத பாருங்க, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அவனுடைய ஆவி கொஞ்ச நாள் அசுசிப்பட்டிருந்ததுனால நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நாமளும் இதை கேட்கலாங்க. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு சுத்தமா சிந்திக்க எனக்கு தெரியல, என்னுடைய ஆவி ஒரு சில நேரம் கெட்டு போன மாதிரி இருக்குது, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் ஆண்டவரேன்னு சொல்லி
நல்லா முழு இருதயத்தோட கேட்டீங்கன்னா அதையும் கர்த்தர் வந்துட்டு கொடுப்பாருங்க. சுத்த இருதயத்தை கொடுப்பாரு. உங்களுடைய ஆவியை வந்துட்டு கர்த்தர் புதுப்பிக்கிறவரா இருக்கிறார். ஆவி ஆத்மா சரீரத்துல கர்த்தர் முதல்ல புதுப்பிக்கிறாரு, ரெனியூ பண்றது ஆவியை தான். ஸோ ஆவி ரெனியூ ஆகும். ஆவி சொல்றபடி ஆத்மா கேட்டுச்சுன்னா சரீரமும் வந்துட்டு உங்களுக்கு சுகமா மாறும், சரீரமும் பரிசுத்தம் உள்ளதா வந்துட்டு மாறும். ஸோ முதல்ல கர்த்தர் ரெனியூ பண்றது ஆவியை தான் அவர் ரெனியூ பண்றார். இதுக்கு நம்ம இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் வகையறுத்து பார்த்து கர்த்தருக்கு பிடிக்கலன்னு சொல்லி வசனத்தின் மூலமா தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஜெபத்தின் மூலமா அதை சரி செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 வரைக்கும். 2 Corinthians chapter 10 verses 3 to 5. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்ம மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் கிடையாது. நம்மளை திட்டினா நம்ம திரும்ப திட்டக்கூடாது, நம்மளை அடிச்சா நம்ம திரும்ப அடிக்கக்கூடாது, இல்லைங்களா? நம்மளுக்கு ஒருத்தவங்க துரோகம் செஞ்சா நம்ம மறுபடியும் அவங்களுக்கு பதிலுக்கு துரோகம் செய்யக்கூடாது. நம்மளுக்கு ஏதாவது விரோதமா ஒரு காரியம் செஞ்சா பழிக்கு பழி வாங்குற பிள்ளைகளா நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல். நம்முடைய போர் ஆயுதங்கள், பல பேர் என்ன போர் ஆயுதங்கள் வச்சிருப்பாங்க, கையில கிடைக்கிறத எடுத்து அடிப்பாங்க, இல்லைங்களா? குச்சி எடுத்து அடிக்கலாம், கட்டையை எடுத்து அடிக்கலாம், இல்ல கத்தி எடுத்து குத்தலாம். போர் ஆயுதங்கள்னு நிறைய இருக்குது. ஆனா நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்ற போர் ஆயுதங்களா இல்லாம அது அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. நம்முடைய போர் ஆயுதங்கள் எப்படிப்பட்டது? இது சர்வாயுத வர்க்கம் என்று நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த சர்வாயுத வர்க்கம் சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை, ரட்சணம் என்னும் தலை சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், அதே போல வந்துட்டு விசுவாசம் என்கிற கேடகம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியிலே ஜெபமணின்னு சொல்லி இந்த 6+1 இந்த 7 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க, இந்த 7 ஆயுதங்கள் கர்த்தருக்குரியவைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அவைகளால என்ன பண்ண முடியும்? அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எப்படி வந்துட்டு மாம்ச சிந்தையை ஜெயிக்க முடியும்? உங்களுக்கு இந்த சர்வாயுத வர்க்கம் இருந்தாதான் நீங்க ஜெயிக்க முடியும். மாம்ச சிந்தையை ஜெயிக்கணும்னா நம்முடைய போர் ஆயுதங்கள் வந்துட்டு இது சர்வாயுத வர்க்கமா வந்துட்டு இருக்கணும். அது என்னென்னது சர்வாயுத வர்க்கம்? சத்தியம் என்கிற கச்சை இருக்கணும். முதல்ல சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்பர் 1 அதுதான் சத்தியம் என்கிற கச்சை. அடுத்து 2வது நீதி என்கிற மார்க்கவசம் கரெக்டா இருக்கணும். இது தேவ நீதியாக இருக்கணும். நீதி என்கிற மார்க்கவசத்துல கரெக்டா இருக்கணும். அடுத்து 3வது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை. அப்ப எப்பொழுதுமே சுவிசேஷம் அறிவிக்கிறதுல ஆயத்தமா இருக்கணும். எந்த நேரத்திலையும் காஸ்பல் அறிவிக்கிறதுல ஆயத்தமா இருக்கணும். அடுத்து ரட்சணியம் எனும் தலை சீரா. அப்ப இந்த ரட்சணிய பாதையில தான் நம்ம நடக்கிறோம் அப்படின்னு அந்த உறுதியான சிந்தனை நமக்குள்ளார வந்துட்டு இருக்கணும். அப்புறம் வசனத்துல இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளா அந்த வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தோட இருக்கணும். அடுத்து சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். அப்ப விசுவாசம் என்னும் கேடகம். அடுத்து ஃபைனலா ஆவியிலே ஜெபம் செய்கிற பிள்ளைகளா இந்த 6+1 7 சர்வாயுத வர்க்கத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டாக்க அவைகளால் நம்ம என்ன செய்ய முடியும்? தர்க்கங்களை ஜெயிக்க முடியும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான சிந்தனைகளையும் நம்ம இருதயத்துல நிர்மூலமாக்க முடியும். எந்த எண்ணத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்க முடியும். இதுக்கு சர்வாயுத வர்க்கத்தை பிடித்தவர்களா இருக்கணும். மாம்சத்துக்குரிய தர்க்கங்கள் மூலமா, மாம்சத்துக்குரிய போராட்டங்கள் மூலமா நம்ம வந்துட்டு பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. நம்ம பாவத்தை ஜெயிக்கிறதுனா சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களா இருக்கணும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, முதல்ல உன் இருதயத்தை காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாசிக்கலாம் சங்கீதம் 101 வசனங்கள் 2 முதல் 3 வரைக்கும். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தீங்கான காரியத்தை என் கண் முன்னே வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. ஆமென். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். முதல்ல கர்த்தர் எதிர்பார்க்கறது அதான். வீட்டுல ஒழுங்கா நடந்துக்கிறோமா?
ஸோ வெளியில வந்துட்டு சபையில ஒழுங்கா நடந்துக்கிறதெல்லாம் அது ஈஸியாவே நடந்துக்க முடியும். யாரா இருந்தாலும் அது வெளியில வந்து நம்ம வேலைக்கு போற இடத்துலயோ இல்ல வந்து நம்ம வந்துட்டு ப்ரேயர் பண்ற இடங்கள்லயோ இங்கெல்லாம் ஒழுங்கா நடக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம்தான். வீட்டுல ஒழுங்கா நடக்க முடியுமா? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். உத்தம இருதயத்தோட நடந்துக்க முடியுதா? தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். நம்ம பழைய காலத்துலாம் சொல்லுவோம், டிவி எல்லாம் பார்க்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்துட்டு பெரிய தீங்கான காரியம் எதுவா இருக்குது? யூடியூபா தான் இருக்குது. யூடியூப், ஃபேஸ்புக்கு, இல்ல வந்துட்டு வாட்ஸ்அப்ல நேரத்தை செலவு பண்றது, இல்ல அடுத்தவங்களோட ஸ்டேட்டஸை போய் வந்துட்டு 100 பேருடைய ஸ்டேட்டஸ் உட்காந்து பார்த்துட்டு அதுல ஒரு 100 நிமிஷத்துல வேஸ்டா செலவு பண்ணிட்டு இருப்போம். அடுத்தவங்களுடைய ஸ்டேட்டஸ் பாக்குறதெல்லாம் ஆண்டவர் வந்து அனுமதிப்பாரான்றதை முதல்ல கேட்டு பாருங்க. நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். நான் அது சில நேரம் ஒரு ஹாபி மாதிரி, பொழுதுபோக்கு மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. ஈவன் வந்துட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அப்படின்னு சொல்றோம். அவங்க மத்தியிலையும் வந்துட்டு அடுத்தவங்களுடைய ஸ்டேட்டஸை உட்காந்து பார்த்துக்கிட்டு இது ஒரு ஹாபி ரேஞ்சுக்கே வந்துட்டு மாறிடுச்சு. அப்ப நம்ம நேரத்தை வீணடிக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். இப்ப நமக்கு ஒரு சோதனையா ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது நம்மளை விட்டு அகற்றிடணும், தூக்கி போட்டுறணும். வந்துட்டு சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள், எழுந்திருந்து ஜெபம் செய்யுங்கள்ன்றார். அப்ப சோதனையான ஒரு காரியம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்காக ஜெபம் பண்ணி அந்த சோதனையை நீங்க சோதனையை விட்டு விலகி வந்துருங்க. இல்ல அந்த சோதனையான காரியத்தை உங்களை விட்டு தூக்கி போட்டுருங்க. உன் கண் உனக்கு இடரலா இருந்தா கண்ணை பிடுங்கி எறின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். உன் கால் உனக்கு இடரலா இருந்தா நீ காலை வெட்டிக்கிட்டு ஒத்த காலோட பரலோக ராஜ்யத்துக்கு வான்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா உங்களுக்கு ஒரு சோதனையான காரியம் இருக்குதா? தீங்கான காரியம் உங்க கண்ணுக்கு முன்னாடி இருந்தாக்க நம்மளால கண்ணை பிடுங்கி போட முடியாது. அதுக்கு பதிலா அந்த தீங்கான காரியத்தை தூக்கி போட்டுருங்க. அது ஒரு பொருளா இருந்தா ஈஸியா தூக்கி போட்டுடலாம். அது பொருளா இல்லாம மேபி ஒரு நபரா இருந்தாக்க நாம கொஞ்சம் அதுல இருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு பெஸ்ட் அட்வைஸா இருக்குது. அப்ப ஃபில்டர் பண்ணணும். இருதயத்துக்குள்ளார என்ன போகணும், என்ன போகக்கூடாது, நாம தான் ஃபில்டர் பண்ற பிள்ளைகளா இருக்கணும். எல்லா சிந்தனைகளுக்கும் இருதயத்துல இடத்த கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாவே நம்முடைய பரிசுத்தத்தை குலைச்சு போட்டுரும். வாசிக்கலாம் ரோமர் 12:2, ரோமன்ஸ் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்ப ஆண்டவர் சொல்றது இந்த உலகத்தார போல இருக்காதீங்கப்பா, எல்லாத்த போல நீங்களும் இருக்காதீங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அப்ப இயேசுவுக்கு இது பிடிக்குமா? இது தேவனுடைய பரிபூரணமான சித்தமா? நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமாக இது இருக்கிறதா அப்படின்னு முதல்ல பகுத்து அறியணும். பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் ஏதாவது முக்கியமா பண்ணீங்கன்னா அது இயேசுவுக்கு பிடிக்குமா? அது உங்களுடைய வேலையா இருக்கலாம், உங்களுடைய வீட்டு காரியமா இருக்கலாம், பிள்ளைங்க படிப்பா இருக்கலாம், திருமணமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இது தேவனுக்கு சித்தமா அப்படின்றத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த காரியத்தை செய்யுங்க. இப்படிதான் மறுரூபம் ஆக முடியும். நம்ம ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மீண்டும் பிறவாவிட்டால், அப்ப ஆவியில பிறக்கணும்னா நீங்க முதல்ல மறுரூபம் ஆகணும். மறுரூபம் ஆகிறதுக்கு தேவனுடைய சித்தத்தை பகுத்து ஆராய்ந்து அறிந்து அதை செய்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அதனாலதான் கொலோசியர் 3:2 பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஸோ பூமிக்கு அடுத்த காரியங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறத விட மேலான காரியங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஸோ பூமிக்குரிய காரியங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாக்க கர்த்தர் என்ன சொல்லுவார்ன்றதை கவனிச்சு பார்க்கலாம். யாக்கோபு 4:4 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 4:4. உபசாரரே உபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைகனாயிரான். ஆமென். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அப்ப எனக்கு உலகம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி உலகம்தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறவங்களை பார்த்து கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு? விபச்சாரரே விபச்சாரிகளின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அப்ப இயேசுவுக்கு விரோதியா யார் இருக்கிறா? உலகம்தான் ஃபர்ஸ்ட்ன்னு சொல்றவங்க எல்லாம் இயேசுவுக்கு விரோதிகள். அப்ப இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள்லாம் இயேசு கிறிஸ்துக்கு விரோதிகள். நாம கொஞ்சம் அந்த மாதிரி ஆட்கள் இருந்து ஒதுங்கி இருந்துக்கணும். நாமளும் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம்னா நாமளுமே காலப்போக்குல இயேசுவுக்கு விரோதிகளா மாறிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த பூமிக்குரிய காரியங்கள்லாம் என்னைக்குமே செகண்டரி தான். பிரைமரி வந்துட்டு இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறதான். அது வாழ்வோ சாவோ இயேசுவுக்கு கீழ்ப்படுகிறதான் நமக்கு பிரைமரியா இருக்கணும். வாசிக்கலாம் யாக்கோபு 4:8, ஜேம்ஸ் 4:8. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள்,
இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுதுதான் அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று எழுதியிருக்குது. இப்ப நாம எந்த அளவுக்கு அதிகமா ஆண்டவர்கிட்ட நம்ம அண்டி போறோமோ அந்த அளவுக்கு அதிகமாவே அவர் நம்மையும் அவர் கிட்டி சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று எழுதியிருக்கு. அப்ப இருதயத்தை தான் நம்ம முதல்ல பரிசுத்தமாக்கணும். இருதயத்தை பரிசுத்தமா வச்சுக்கிட்டோம்னாக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சரீரமும் பரிசுத்தமா இருக்கும். இருதயம் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா நம்முடைய கண்கள் பரிசுத்தமா இருக்கணும், நம்ம பேசுற வார்த்தைகள்லாம் பரிசுத்தமா இருக்கும், நம்முடைய அவயங்கள் எல்லாம் பரிசுத்தமா இருந்து நம்ம முழுக்கவுமே ஆவி ஆத்மா சரீரத்துல பரிசுத்தமா இருக்க முடியும். ஏன்னா 1 தெசலோனிக்கர் 5:23 உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது குற்றமற்றதா பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி எழுதியிருக்குது. ஸோ சரீரம் மட்டுமில்ல, ஆத்மா மட்டுமில்ல, ஆவி ஆத்மா சரீரம் இது இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே இது குற்றமற்றதாக பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா முதல்ல கர்த்தர் நம்முடைய ஞானஸ்நானத்தின் போது நம்மை பரிசுத்தப்படுத்துகிற காரியம் நம்முடைய ஆவியை அவர் பரிசுத்தப்படுத்துவார். நம்முடைய பரிசுத்த ஆவி நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஸோ மனுஷனுடைய ஆவி வேற, பரிசுத்த ஆவி வேற. ஸோ நமக்குள்ள பரிசுத்த ஆவியை வரும் பொழுது அந்த மனுஷனோட ஆவியோட பரிசுத்த ஆவியானவர் கலக்கிறார். ரோமர் 8 இதுதான் வாசிக்கிறோம். நம்முடைய ஆவியுடனே கூட பரிசுத்த ஆவியும் சாட்சி கொடுக்கிறார். அப்ப நம்முடைய ஆவியுடனே கூட பரிசுத்த ஆவியானவர் வந்து கலக்கும் பொழுது நம்முடைய ஆவி பலன் அடைந்து ஆத்மாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். நீ தேவனுக்கு வந்துட்டு பிரியமானதை செய்யன்னு சொல்லி ஆத்மாவுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். ஆனா மாம்சம் என்ன பண்ணும்? அது இயேசுவுக்கு விரோதமானதான் சிந்திக்கும். மாம்சம் வந்துட்டு ஆண்டவருக்கு விரோதமானதே ட்ரை பண்ணும். இல்ல நான் டயர்டா இருக்கிறேன், பைபிள் படிக்க முடியாது, இல்ல இது கஷ்டமா இருக்குது, இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது, தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு விரோதமா தான் மாம்சம் இருக்கும். ஆனா நம்முடைய ஆவி ஆத்மாவை கண்ட்ரோல் பண்றப்ப அந்த ஆத்மா யாரு? நீங்க தான் அந்த ஆத்மா. நீங்க டிசைட் பண்ணணும், நம்ம ஆவி சொல்றபடி கேட்கறதா இல்ல மாம்சம் சொல்றபடி கேட்கறதா. அதனாலதான் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமாக ஒரு போராட்டம் நடக்கிறது. இதை நம்ம கலாத்தியர் 5 ரோமர் 7 ரோமர் 8 வாசிக்கிறோம். ஆவிக்கும் மாம்சத்துக்கு விரோதமா ஒரு போராட்டம் நடக்குது. அப்ப மாம்சத்தை சப்ஜுகேட் பண்ணணும், சப்மிட் பண்ணணும் கம்ப்ளீட்டா. அப்ப மாம்சம் வந்துட்டு இயேசுவுக்கு விரோதமா தான் நிற்கும். ஆனா டோட்டலி மாம்சத்தை இயேசுவுக்கு சப்மிட் பண்ணோம்னாக்க ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி அர்த்தம். மாம்சத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா கூட அது ஈஸியா உங்களுடைய ஆத்மா வந்துட்டு ஏமாத்திரும். அதனாலதான் வந்துட்டு மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதி இருக்கிறது. அப்ப எந்த ஒரு மாம்ச சிந்தைக்கும் இடம் கொடுக்க கூடாது. இது அப்போஸ்தலன் பவுல் இந்த மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்காம இருந்தாதான் திமோத்தியை பார்த்தே சொல்றான். திமோத்தி வந்துட்டு சபையை வழிநடத்துகிற ஒரு மூப்பனா இருக்கிறான். திமோத்தியை பார்த்தே மாம்ச சிந்தைக்கு நீ இடம் கொடுக்காம இருந்தாதான் நீ சுத்த இருதயத்தோட பரிசுத்தமா இருக்க முடியும் அப்படின்ற வார்த்தைகளை எழுதி இருக்கிறான். வாசிக்கலாம். 2 திமோத்தி 2:22 2 Timothy chapter 2 verse 22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் திமோத்திக்கு அட்வைஸ் பண்றான் இல்லைங்களா? அப்ப திமோத்தி ஒரு சபையை வழிநடத்துகிற ஒரு மூப்பனா இருந்தாலும் சோ இந்த மாதிரி உலகத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடினாதான்பா சுத்த இருதயத்தோட இருக்க முடியும். அப்பதான் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே, யார் இந்த கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள்? உண்மை கிறிஸ்தவர்கள். உண்மை கிறிஸ்தவர்களோட சேர்ந்து நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. முதல்ல பாவங்களை விட்டாதான் வந்துட்டு சுத்த இருதயத்தோட இருந்து இயேசு கிறிஸ்துவோட உண்மையான பிள்ளைகளோட சேர்ந்து நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது வந்துட்டு சுத்த இருதயத்தோட இருந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். பட் ஏன் வந்துட்டு நம்மில் ஒரு கூட்டத்தார் கனி கொடுக்குறாங்க, ஒரு கூட்டத்தார் கனி கொடுக்கலன்றதை யோசிச்சு பாருங்க. விடுதலை ஆகலைன்னா கனி கொடுக்க முடியாது. மீண்டும் சொல்றேன், நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுதலை ஆகலைனாக்க கனி கொடுக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் கனி கொடுக்க முடியாது. நம்ம பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை ஆனாதான் கனி கொடுக்க முடியும். அந்த பிரச்சனை நம்ம உடம்புல இருக்கிற வியாதியா இருக்கலாம், இல்ல நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், இல்ல கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், பிள்ளைகள் மத்தியில இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம். சோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகணும். அது ஆவி ஆத்மா சரீரத்துல இருக்கலாம், குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவி மத்தியிலேயோ, இல்ல பக்கத்து வீட்டுக்குள்ளேயோ, இல்ல சொந்தக்காரங்களோட நண்பர்களோட வந்துட்டு யாரு கூட வேணா பிரச்சனை இருக்கலாம், இல்ல உடம்புல இருக்கிற வியாதியா இருக்கலாம், பிள்ளைங்க கீழ்ப்படியாம இருக்கலாம், பிள்ளைங்க சத்தியத்தை ஏத்துக்காத பிள்ளைகளா இருக்கலாம், இல்ல கணவன் ஏத்துக்கிட்டு மனைவி ஏத்துக்காம, மனைவி ஏத்துட்டு கணவன் ஏத்துக்காம ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கலாம், இல்ல ஒரு அந்நிய போதனையில கூட நம்ம எழுந்திருக்கலாம். பட் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா கனி கொடுக்கவே முடியாதுங்க.
புதிய ஆத்மாக்களை பிடிச்சு கொண்டு வந்து அவங்களோட சத்தியத்துக்குள்ளார நடத்துறது உங்களுக்கு கஷ்டமான காரியமா இருக்கும். அப்படின்னா நீங்க ராஜ்யத்துக்காக கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்பர் 1 உங்க பிரச்சனை இருந்து வெளியில வாங்க. பிரச்சனை இருந்து எப்படி வெளியில வருது? உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சதுன்னு சொன்னாக்க நீங்க வந்துட்டு ஆண்டவர்கிட்ட நேரடியா டீல் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்ஷன். இது உங்களுக்கே நேரடியா பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் தெரிஞ்சா அந்த வசனங்களை கொண்டு ஜெபத்தை கொண்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த பிரச்சனைல இருந்து விடுதலை ஆகலாம். அப்படி இல்லைனாக்க சபையில இருக்கிற போதிக்கிற சகோதரர்களை நீங்க கான்டாக்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா போதிக்கிற சகோதரர்களை கான்டாக்ட் பண்ணி, இந்த மாதிரி என் வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு சமாதானம் இல்ல, இந்த மாதிரி நான் ஒரு அந்நிய போதனையில இருக்கிறேன், இல்ல என்னுடைய பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க, இல்ல என்னுடைய கணவர் வந்துட்டு சத்தியத்தை ஏத்துக்கல, என்னோட மனைவி சத்தியத்தை ஏத்துக்கல, இல்ல நான் இந்த மாதிரி ஒரு பாவத்துல விழுந்து கிடக்கிறேன், நான் எப்படி வெளியில வருதுன்னு சொல்லி முதல்ல வந்துட்டு அந்த பிப்ளிக்கல் கவுன்சிலிங் ஒண்ணு நம்ம கேட்கணும். வசனத்தை கொண்டு நம்ம தெளிவா வந்துட்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகளா இருக்கிறோம்னு சொன்னாக்க, சோ 1 வசனத்துக்குரிய தெளிவு, 2வது ஜெபம். இந்த வசனத்துக்குரிய தெளிவோட ஜெபத்தோட நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்க எல்லா காரியத்திலையும் ஜெயிக்க முடியும். நீங்க எந்த ஒரு பிரச்சனை இருந்து வெளியில வரணும்னாலும் 1 வசனத்துக்குரிய தெளிவு, 2வது வந்துட்டு ஜெபம், 3வது வந்துட்டு அந்த முயற்சி வந்துட்டு இருக்கணும். முயற்சியே பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும்னு சொன்னீங்கன்னாக்க அது 5 வருஷம் ஆனாலும் சரியாகாது, 10 வருஷம் ஆனாலும் சரியாகாது. அது எந்த காரியமா இருந்தாலும் சரி. உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், இல்ல யாராவது சத்தியத்தை ஏத்துக்காதவர்களா இருக்கலாம், அந்நிய போதனையா இருக்கலாம், பிள்ளைங்க கீழ்ப்படியாதா இருக்கலாம். அந்த பிரச்சனையை வந்துட்டு தீர்க்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காலாம் அந்த பிரச்சனை தீரவே தீராதுங்க. நீங்க அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி எடுக்கணும். 1 வசனத்தை கொண்டு, 2வது ஜெபத்தை கொண்டு, 3வது சொல்யூஷனை போய் தேடணும். உங்களுக்கு தெரியலன்னா கூட யாராவது நல்லா வசனம் தெரிஞ்சவர்கள்ட்ட பேசி சொல்யூஷனை தேடி முயற்சி செஞ்சா மட்டும்தான் கர்த்தர் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். அப்படின்னாக்க சோ பாவம் எல்லா ரூபத்திலையும் நம்மளை தாக்குறதுக்கு வந்துட்டு வரும். வந்தாலுமே வந்துட்டு நம்ம யோசேப்பை போல இருக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். ஆதியாகமம் 39 வசனம் 12 வந்துட்டு யோசேப்பு என்ன செஞ்சான் வந்துட்டு, தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அப்படின்னாக்க வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுற பிள்ளைகளா இருக்கணும். பாவம்ன்ற சிச்சுவேஷன் வரும்பொழுது யோசேப்பை போல, தானியேலை போல சிங்க குகையில போடுறதுனாலும் போட்டுக்க, ஆனா நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா தானியேலை பார்த்து ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் கர்த்தர்ட்ட ஜெபிக்காம இருக்கிறத விட நான் சாகிறது மேல்னு தானியேல் முடிவு பண்ணிட்டான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோட்ட அவங்கள்ட்ட சிலை வழிபாடு செய்ய சொன்னாங்க. ஆனா நாங்க சிலை வழிபாடு பண்றதை விட நாங்க சாகுறது எங்களுக்கு மேல் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. யோசேப்பு வந்துட்டு நான் விபச்சாரம் பண்றதை விட நான் ஜெயிலுக்கு போறது எனக்கு மேல்னு சொல்லி இவர்கள்லாம் வந்துட்டு கர்த்தருக்காக ஒரு தீங்கு அனுபவித்ததுனால பார்த்தா கர்த்தர் இவர்கள் எல்லோருமே உயர்த்தினார் அப்படின்றத வந்துட்டு பாக்குறோம். பட் நம்ம இருதயத்தை காப்பாத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆமென். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. அப்ப இருதயத்துல தேவ சமாதானம் இருக்கணும். இது எப்படி வரும்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல படிச்சோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஜெபத்துல தேவனிடம் தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆண்டு கொள்ளும் என்று எழுதியிருக்கு. அற்புதமான ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் இது. கொலோசியர் 3:15 அதே போல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல இருக்கிற 4 முதல் 5 வசனங்கள், இது ரெண்டுமே அழகா ஒன்னோட ஒண்ணு பொருந்துற வசனமா இருக்கிறது. அப்ப நம்ம இதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் ஆவியின் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க முடியும். ஆவியின் கனி இருந்தாதான் ஆத்மான்ற கனியும் பிடிக்க முடியும். அப்படின்னா ஏன் ஒரு கூட்டம் கனி கொடுக்குறாங்க, ஒரு கூட்டம் கனி கொடுக்கலன்னா, கனி கொடுக்கிறவங்களை எல்லாரையும் கவனிச்சு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் விடுதலை ஆனவங்க. விடுதலையாகி ஆவியின் கனியில இருக்கிறவங்க இல்ல வளர்றவங்க கனி கொடுப்பாங்க. விடுதலையே ஆகாதவங்க கனி கொடுக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். சோ முதல்ல நம்ம விடுதலை ஆகலைனாக்க விடுதலை ஆக வேண்டும். எந்த பிரச்சனையில இருந்து நீங்க விடுதலை ஆகலையோ அந்த பிரச்சனையில இருந்து விடுதலைக்கான முயற்சிகளை முதல்ல எடுங்க. தானா சரியாயிடும்னா நிச்சயமா தானா சரியா போகாது. அந்த விடுதலைக்கான முயற்சிகளை, உங்களுக்கு சத்தியம் தெரியுதா, எதுக்காக கர்த்தர் சத்தியத்தை தெரியப்படுத்தி இருக்கிறாரு, நீங்க விடுதலை ஆகணும், உங்க குடும்பத்தார் விடுதலை ஆகணும். இதுக்காக தான் கர்த்தர் உங்களுக்கு சத்தியத்தை வந்துட்டு, ஏன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா நீங்களும் உங்களை குடும்பத்தாரும் விடுதலை ஆகணுன்றதுக்காக தான் கர்த்தர் நமக்கு சத்தியத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார். அதுல அடிப்படையானது வந்துட்டு என்னுடைய இருதயத்துல, என்னுடைய பிரைவேட் ஸ்பேஸ்ல வந்துட்டு நான் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுகிறேனா. ஏன்னா இருதயம் எல்லாவற்றை பார்க்கலும் திருக்குள்ளது என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா இருதயத்துல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இது இருந்துச்சுன்னு சொன்னாக்க இருதயம் திருக்குள்ளதா கேடுள்ளதா சிந்திக்காது.
அதனாலதான் கர்த்தர் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு 5 முதல் 7 வசனங்கள்ல, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்கணும்ன்றார். உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். சோ உன்னோட சுய புத்திய நீ மாம்சத்தை சார்ந்து இருக்காத, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து நீ என்ன செஞ்சாலும் உன் வழிகளில் எல்லாவற்றிலையும் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பதான் உன் பாதைகளை அவர் செவைப்படுத்துவார்னு எழுதியிருக்கு. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று 7வது வசனத்துல எழுதியிருக்கு. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருந்தா தீமையை விட்டு விலகும். சில நேரம் ஆண்டவர் சொல்லுவாரு, இதெல்லாம் பண்ணாத. இப்ப அந்த பழைய நாட்கள்ல கர்த்தர் என்ன சொல்லியிருப்பாரு, நீ டிவி எல்லாம் பார்க்காதுன்னு இருப்பாரு. நம்ம டிவி பார்க்கறத விட்டுருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம போன்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிருப்போம் இல்லைங்களா? இப்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தாக்க கார்ட்டூனுக்கு அடிமையா இருக்கிறாங்க, வீடியோ கேம்ஸுக்கு அடிமையா இருக்கிறாங்க, யூடியூப்ல பாக்குறதுல ஷார்ட்ஸுக்கு அடிமையா இருக்கிறாங்க. நாமளும் எதுக்காவது அடிமையா இருக்கிறோமா? ஏதாவது ஸ்பிரிச்சுவல் சேனல் தான் பாக்குறேன்னு சொல்லி ஏதாவது அதுல நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? முதல்ல பைபிள் எடுத்து வாசிக்கணும். முதல்ல வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். சோ வேதத்தை எடுத்து நல்லா ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா இருந்து நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இதுதான். 1 வேதத்துக்குரிய ஆராய்ச்சி, 2வது ஜெபம். இது தனிப்பட்ட முறையிலையும் இருக்கணும், குடும்பமாவும் இருக்கணும். சோ நீங்க தனிப்பட்ட முறையில வேதத்தை ஆராய்ச்சி பண்றீங்களா? தனிப்பட்ட முறையில பர்சனல் ப்ரேயர் பண்றீங்களா? 2வது நீங்க ஃபேமிலியா சேர்ந்து வேதத்தை ஆராய்ச்சி பண்றீங்களா? ஃபேமிலியா சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? இந்த 2 விஷயத்தையும் யோசிச்சுங்க. தனிப்பட்ட முறையில வேத ஆராய்ச்சி, தனிப்பட்ட ஜெபம். 2வது ஃபேமிலியா இருக்கிற வேத ஆராய்ச்சி, ஃபேமிலி ஜெபம். இது 2மே இருந்துச்சுன்னு சொன்னாக்க உங்கள் வழிகள் எல்லாவற்றிலையும் நீங்க கர்த்தரை நினைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இயேசு கிறிஸ்துவும் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அவரை அன்பு கூர்வாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இருதயம் தான் மெயின் பேட்டல் கிரவுண்ட்னு எழுதியிருக்கிறார். ஏன்னா தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவார். நம்ம ஜெபிக்கிறப்ப உதட்டுல ஜெபிக்கிறோமா, இருதயத்துல ஜெபிக்கிறோமா அப்படின்றது கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மட்டுமே தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. சோ எல்லாவற்றையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு இருதயத்தின் தோற்றங்களையும், சிந்தனைகளையும், நினைவுகளையும் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வருவார். அப்ப அதனாலதான் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். சோ ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அந்த பொல்லாத இருதயம் இருந்துச்சுன்னா அது கர்த்தரை விட்டே விலகி போயிடும். அதனாலதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து விழித்திருக்கணும். நான் எதிராளாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சோ ஆண்டவர் நமக்கு நவமான இருதயத்தை கொடுத்திருக்கிறார், புது இருதயத்தை கொடுத்திருக்கிறார், புது சிருஷ்டியா நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். இதுக்கு தடை நாமளாதான் இருக்க முடியும். நாம தடையா இருக்கக்கூடாது. நம்முடைய மாம்ச சிந்தை தடையாக இருக்கக்கூடாது. பிசாசு நமக்கு தடையே கிடையாதுங்க. பிசாசெல்லாம் நமக்கு தடையே கிடையாது. ஆனா மாம்ச சிந்தை தான் மரணத்துக்கு இட்டு செல்லும். ஏன்னா பிசாசெல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏற்கனவே பொல்லாங்கானவனை ஜெயிச்சிட்டோம். பிசாசு மத்தவங்க மூலமா வேணா உங்களை சோதிக்கலாமே ஒழிய உங்களை டைரக்டா சோதிக்கிறதுக்கு பிசாசுக்கு அனுமதி இல்லை. ஆனா மத்தவங்க மூலமா உங்களை சோதிக்கும் பொழுது நாம விழுந்து போயிடக்கூடாது. ஒரு அந்நிய போதனையா இருக்கலாம், இல்ல குடும்பத்தார் மூலமா வருகிற கோபம், எரிச்சல், விரோதம், வைராக்கியம், இல்ல பொறாமை, பொருளாசை, எதுவாக இருந்தாலும் ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயின. நம்முடைய பாவத்துக்கு மத்தவங்கள குறை சொல்லவே கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவங்க பண்ற மெயின் தப்பே பார்த்தாக்க நம்முடைய பாவத்துக்கு மத்தவங்களை ஈஸியா குறை சொல்லிட்டு போயிடும். இல்லைங்க, என்னுடைய பாவத்துக்கு என் கணவர் தான் காரணம், என்னுடைய பாவத்துக்கு என் மனைவி தான் காரணம், நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறேன், என்னோட சூழ்நிலை இப்படி இருக்குது, என்னுடைய பாவத்துக்கு என் பிள்ளை தான் காரணம்னு சொல்லி பாவத்துக்கு ஈஸியா ஆதாம் ஏவாளை போல காரணம் சொல்லிட்டு இருக்கிறோம். பாவத்துக்கெல்லாம் காரணம் சொல்றதுக்கு, சாக்கு போக்கு சொல்றதுக்கு கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். சாக்கு போக்கு சொல்லுகிற பிள்ளைகளா இல்லாமல் நம்ம எப்பொழுதுமே கர்த்தரை இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுகிற பிள்ளைகளா, பாவம் அப்படின்றப்ப எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது. நியாய தீர்ப்பு நாள்ல பாவத்துக்கு எந்த எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஆனால் இன்னைக்கான அடிப்படை வசனங்களை மீண்டுமா கவனிச்சு பார்க்கலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் மட்டுமே தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நம்ம வெளிப்படுத்தின விசேஷம்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டோம். அதுல 7 முத்திரைகளும் உடைக்கப்பட்டுருச்சு. நமக்கு தெரியும் அந்த 7வது முத்திரை 7 எக்காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7வது எக்காலம் 7 கோபாக்கினின் கலசங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சோ இப்ப 7வது முத்திரையில நம்ம இருக்கிறோம்.
7வது முத்திரையில 6 எக்காலங்கள் ஊதப்பட்டு முடிஞ்சு போய் இப்ப 7வது எக்காலத்துல இருக்கிறோம். அந்த 7வது எக்காலம் 7 கோபாக்கினின் கலசங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6 கோபாக்கினின் கலசங்களின் நிறைவேறுதல் அதையும் நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டோம். இந்த 7வது கோபாக்கினின் கலசத்துல 3 உலக யுத்தங்கள் நடக்க வேண்டும். அதே போல அந்த மகா பாபிலோன் வேசி தண்டிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுனாக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக அவர் இந்த பூமிக்கு 2ஆம் முறை வருவார். அப்ப அவர் வரும் பொழுது ஒரு மகிமையான ராஜ்யம் உங்களுக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு மகிமையான ராஜ்யம் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் மாற்றப் போகிற அந்த 1000 வருட அரசாட்சி இவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். அந்த நித்திய ஜீவன் மட்டுமில்லைங்க, இது ஏதோ கர்த்தர் கூட இருக்கிற வெறுமனே ஒரு நித்திய ஜீவன் மட்டுமில்ல, உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்க போற அந்த ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு பெரிய ஒரு பிளசண்டான ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அப்ப இதுக்கு தடையா இருக்கிறது என்னது? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதுல இருந்துதான் ஜீவ ஊற்று புறப்படும்னு சொல்லி இருக்கிறார். இதுக்கு தடையா நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே தெருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சோ ஆதியாகமம் 6:5 மனுஷனுடைய இருதயம் பொல்லாததா இருந்ததுனாலதான் கர்த்தர் பூமியவே அழைச்சு போட்டார். இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதங்களும் எல்லா பாவங்களும் புறப்பட்டு வரும்னு சொல்லியிருக்கிறார். சோ இதை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச அந்த 2 வழிகள். 1, வசனத்தினால இருதயத்தை நிரப்புங்க. 2வது, நீங்க ஜெபம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். வசனத்தினால இருதயத்தை நிரப்பிட்டு ஜெபம் செய்கிற பிள்ளைகளா இருந்து அந்த சரியான சிந்தனைகளுக்கு மட்டும், எபேசியர் 4:8 சொல்றது போல சரியான சிந்தனைகளுக்கு மட்டும் உங்களோட இருதயத்துல இடத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க நீங்க இந்த மாம்ச சிந்தையை ஜெயிச்சு உங்களோட இருதயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்க முடியும். இருதயம் பரிசுத்தமா இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன சொல்றாரு? நல்ல மனுஷன் நல்ல இருதயம் நல்லவைகளை எடுத்து கொடுக்கிறான்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. இல்ல இருதயம் பொல்லாததா இருந்துச்சுன்னா பொல்லாத மனுஷன் அது பொல்லாத பொக்கிஷம் என்று எழுதி இருக்கிறது. அப்ப நல்ல பொக்கிஷத்தை உடைய பிள்ளைகளாக, நல்ல இருதயத்தை உடைய பிள்ளைகளாக, நமக்கு ஏதாவது ஒரு நேரம் ஒரு சோதனை வந்தா கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போன்னு சொல்லி நமக்கு அந்த அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தின் மூலமா ஜெபத்தின் மூலமா அவருடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய அத்தாரிட்டியை நமக்கு கொடுத்திருக்கிறார் கீழ்ப்படுதல் மூலமா. அப்ப அந்த அத்தாரிட்டியை எக்ஸசைஸ் பண்ற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? எக்ஸசைஸ் பண்ற பிள்ளைகளா இருந்து நம்ம மாம்ச சிந்தைய ஜெயிக்கிற பிள்ளைகளா இருந்தாக்க 1000 வருட அரசாட்சி நமக்கு முன்னாக இருக்கிறது. சோ இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, மை போற்றுகிறேன், மை புகழுகிறேன், மை வாழ்த்தி வணங்கி மை ஆராதிக்கிறேன், நம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையது. இயேசுப்பா, இந்த வேளையில உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத இரக்கத்திற்காக, கிருபை வரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் அறிவுக்கு எட்டாததா இருக்கிற அநேக ரகசியங்களை நீர் உம்முடைய கிருபையினால எங்களுக்கு அருளி செய்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகை சமீபமா இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது 7வது முத்திரையின் காலகட்டத்துல, அந்த 7வது ஆண்டவரே அந்த எக்காலத்தின் காலகட்டத்தில், அந்த ஃபைனலான அந்த 7வது கோபாக்கினின் கலசகட்டத்தின் காலகட்டத்துல நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் பொழுது உடைய வருகை சமீபமா இருக்கிறதுன்றதை நாங்க புரிஞ்சுக்கிறோம்ப்பா. இதை உடைய பரிசுத்த ஆவியினால எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழியில இயேசுப்பா ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்க. உடைய வருகைக்கு முன்னாடி நாங்கள் எல்லோருமே பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு கிருபை கொடுங்கப்பா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் எல்லோருமே ஆண்டவர் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு கிருபையை கொடுங்கப்பா. எங்கள் கர்த்தராகிய இயேசுவை நாங்கள் தரிசிப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்ற வேதம் சொல்கிறபடி நாங்கள் எங்களுடைய இருதயத்தை உங்களுடைய பரிசுத்த ஆவியை கொண்டு காத்துக்கொள்வதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. அதன் இடத்துல நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று எழுதியிருக்கிறது போல எங்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு ஆண்டவரே அது ஜீவ நதியாக பாய்வதற்கு நீர்தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நாங்கள் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்காமல் ஆவியின் சிந்தையோடு இருப்பதற்கு எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. இருதயத்திலிருந்துதான் பொல்லாத சிந்தனைகளும் எல்லா பாவங்களும் எழும்பி வருகிறது என்று வேதம் சொல்கிறது. நாங்க இந்த இருதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு கிருபை கொடுங்கப்பா. எங்களுடைய இருதயம் நல்ல பொக்கிஷமா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் எங்களுடைய இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து பேசுகிற நல்ல மனுஷனுக்கு ஒப்பா இருப்பதற்கு நீர்தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது
வசனத்தை என் இருதயத்தில் நான் வைத்தேன் என்று சங்கீதம் 119 சொல்றது போல நம்முடைய வசனத்தை உங்களுடைய இருதயத்துல எழுதிய பிள்ளைகளாக, உணர்ந்த பிள்ளைகளாக நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, வேதம் அவனுடைய இருதயத்தில் இருப்பதனால அவனுடைய வழிகள் எதுவும் பிசகுவதில்லை என்று சங்கீதம் 37 எழுதியிருக்கிறது போல ஆண்டவருடைய இருதயத்தை வேத வாக்கியத்தினால நிரப்புங்கப்பா. கிறிஸ்தவின் வசனம் சகல ஞானத்தோடும் உங்களுக்குள் பரிபூரணமாய் வாசமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது போல ஆண்டவரே, பரிபூரணமா உங்களுடைய வசனத்தை எங்களுடைய இருதயத்துல நீர் எழுதி வைக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற. தேவனுடைய வார்த்தையானது அது இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிறக்கிறதா இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிறக்கிற பிள்ளைகளா இருந்து உங்களுக்கு பிடிக்காத சிந்தனை எதுவோ அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விரட்டுகிற பிள்ளைகளா, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே, நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா, எழுந்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறோம். நல்ல சிந்தனைகளுக்கு மட்டும் இடம் கொடுப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. சுத்த இருதயத்தை எங்கள் எல்லாருக்குள்ளும் சிருஷ்டியும் ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை எங்கள் எல்லாருடைய இருதயத்திலும் நீர் புதுப்பிக்க வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் சர்வாயுத வர்க்கம் தரித்த பிள்ளைகளா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையான சிந்தனைகளையும் நாங்கள் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அனைவருமே ஆசீர்வதிக்கிறேன். எங்களோடு கூட இருங்க. இன்னைக்கு வசனத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையுமே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுடைய இருதயங்களை நீங்க ஆண்டு கொள்ளுங்கப்பா. உங்களுடைய வசனமும் தேவ சமாதானம் எங்கள் எல்லாருடைய இருதயத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க எங்களோட கூட இருந்த எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.